காலை வணக்கம். எல்லாமே கூடும், எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். ஆமாங்க, ஒரு மனுஷனுக்கு அழகான ஒரு தோட்டம் இருந்ததாம். அந்த தோட்டத்தோட நடுவுல ஒரு பெரிய பாறை இருந்ததாம். அவன் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி அழகா செடிகளை வளர்த்து கொண்டு இருந்தானா. அந்த தோட்டத்தை விசிட் பண்ண வந்த ஃப்ரெண்டு அவனிடத்துல அந்த பாறையை குறித்து கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, அது எவ்வளோ தூரம் உள்ள இருக்குன்னு தெரியல, அதனால அதை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்புறம்தான் அது செக் பண்ணி பார்த்தப்போ தெரிஞ்சுதான் அது பாறையே இல்லை, ஒரு பெரிய கல்லு தான்னு. அப்புறம் அந்த கல்லை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்களாங்க. இத்தனை நாள் இது தெரியாம இவ்வளோ பெரிய இடத்த வீணாக்கிட்டோமேன்னு அந்த மனுஷன் ஃபீல் பண்ணானா. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கூட நாமவே ஒரு சில பிரச்சனைகளை குறித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம்ல. இது மாறவே மாறாது, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே போகாது, என்னால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரவே முடியாது, இந்த பிரச்சனையோட தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நாமவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல முழு இருதயத்தோட நம்பிக்கை வச்சு அவருடைய கரத்துல காரியங்களை ஒப்பு கொடுப்போம்னா அவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவாருங்க. உங்க பிரச்சனை மனுஷரால் சால்வ் பண்ண கூடாததா இருக்கலாங்க, ஆனா தேவனால எல்லாம் கூடும். ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துட்டீங்களா? அந்த காரியத்தை இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார், பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பன அப்பா, ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து ஆண்டவரை அப்பா நெகட்டிவ் கன்க்ளூஷனுக்கு வந்து இது என் வாழ்க்கையில மாறவே மாறாது, இந்த பிரச்சனையோட தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா எந்த பிரச்சனை மாறவே மாறாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதை உம்முடைய கரங்கள்ல இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே, மனுஷரால் இதை கூடாதது ஆண்டவரே, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோமே. உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக அப்பா, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.